ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 12க்கு பவர் 76 அந்த நம்பர் பாஸ் ஆனிச்சு. 80க்கு பவர் 35 அந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/3/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஆல் போர்டு கெஸிங் வந்து சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஆல் போர்டுக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ரிசல்ட் 6 நம்பருக்கு பார்த்தீங்களா, 6 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 4 இந்த மாதிரி நமக்கு இருக்கப்போ எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 1, அடுத்த நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி அடித்ததும் நமக்கு கம்மி தான், சரிங்களா. 4 1. ஸோ 4 1 அல்லது 1 4 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி அடித்தப்போ எப்படி ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 4 அப்படிங்கிற நம்ம ஆடிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 4க்கு நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 156, சரிங்களா. ஒரு நாள் கேப் விட்டு இங்கே உள்ள 5 அப்படி நம்பர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 0க்கு 0 எடுத்திருக்காங்க. இங்கே மறுபடியும் நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 6க்கு 063ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இதில் இந்த நம்பர்ஸ் எங்கே அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். கரெக்டாக 5 பி போல் அடிச்சிருக்காங்க, 0வும் பி போல் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 6ம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பி போல் தான் வந்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பரும் அதே நம்பர் தான், சரிங்களா. 1 4 அப்படிங்கிற நம்பர் தான். இப்போ ஒரு நாள் கேப் விட்டால் அந்த இடத்துல 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் நாளைக்கு பி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. பி போர்டு சரிங்களா. பி போர்டு மட்டும் 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு 7 அப்படிங்கிற நம்பர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏசி, சரிங்களா. ஏசி நம்பர் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக ஜனவரி மாதம் இந்த கிராஸாக 4 8 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, 4 8ன்னு இருக்குது. இந்த 4 8 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் 4 8ன்னு அடித்து, சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பி போர்டு மட்டும் பாருங்கள், 7 6. அந்த 7 6 தூக்கி நமக்கு 976ன்னு அடிச்சிட்டாங்க, சரிங்களா. அந்த 7 6 தூக்கி நமக்கு 976 அடிச்சிட்டாங்க. 4 டிஜிட் நம்பர்ஸே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதாவது 4 7 6 9 இப்படி பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அது நம்ம கணக்கில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி பாருங்கள். மறுபடியும் இங்கே உள்ள 2 9 எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே பிசியில் 92 அடிச்சிட்டாங்க, சரிங்களா. இங்கே நமக்கு கிராஸ் பண்ணி எடுத்து ஏசியில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. அந்த 48 ஏசி அடிச்சிருக்காங்க. இங்கே அந்த 76 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. இப்போது நமக்கு இங்கே இந்த 92 எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி இங்கே நமக்கு பிசியில் அடித்து இந்த இடத்துல ஏசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது 93, சரிங்களா. 93 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 93 அல்லது 01 அல்லது 22 3மே எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா. ஒருவேளை இந்த கிராஸாக கூட இருக்கலாம், சரிங்களா. ஏன்னா நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிறதுனால நான் இந்த கிராஸ் ஒன்று எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், சரிங்களா. அப்போ நமக்கு ஏசியில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்துக்குங்க. ஏசி மட்டும், சரிங்களா. 01 92 தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் 01 92 93. ஸோ நம்பர்ஸ் நிறையா வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் நான் வந்து எந்த நம்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 01 93. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 22, சரிங்களா. ஸோ இந்த 22க்கு நமக்கு சான்ஸ் இல்லை. ஸோ 01 92 93 இந்த நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. நம்ம பி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் பார்த்தாச்சு. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் நமக்கு 76க்கு இங்கே நமக்கு 976 அடிச்சுருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா 47 69 இங்கே நமக்கு 49 76ன்னு நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா. அப்போ மறுபடியும் இந்த இடத்துல 29 அடித்ததுனால 39 38 இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. நாற்பத்தெட்டு அடித்து இந்த இடத்துல நமக்கு 48 அடிக்கிறப்ப அப்படியே நேராக பாருங்கள் 4 7 6 9, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 29 அடித்து இந்த இடத்துல 29 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஒருவேளை மாற்றுறாங்க அப்படின்னா 01 21 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எனக்கு என்னமோ இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா 22 97 அப்படிங்கிற நம்பர் மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 476ங்கிறது நமக்கு பிசி போயிடுச்சு, 49ங்கிறது இங்கே நமக்கு அடிச்சிட்டாங்க. அப்போது
27 அப்படிங்கிறது தான் இதில் வந்து பவர் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 2 தான் பவர் நம்பர். இங்கே எப்படி நமக்கு 4, 9 பவர் நம்பர் வந்துச்சு, அதே மாதிரி தான் இங்கேயும் 2, 7 பவர் நம்பர் வந்திருக்கு. இப்போ பவர் நம்பர் தூக்கி நமக்கு டிஏ போர்டில் வச்சுட்டாங்க. அப்போ டிஏ போர்டில் 2, 7 சரிங்களா. டிஏ போர்டில் 2, 7 வெளியில் நமக்கு ஆல் போர்டில் 7 வரதுனால பி போர்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. இதில் வெளியில் வரதுனால நம்ம இந்த சைடு வச்சுருக்கேன் சரிங்களா. 2, 7 29 27 29 27 92 அப்படி நம்பரு 4 டிஜிட்டில் 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 27 29 அப்படிங்கிற நம்பரு 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் இந்த நம்பர் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா சிங்கிள் ஷாட் சொல்கிறேன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த நம்பர் சொல்கிறேன். இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு சரிங்களா. இப்போ நம்ம 4 டிஜிட்டில் சொன்ன நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம பி போர்டில் 7 சொன்னேன். ஸ்க்ரீன்ஷாட் இருக்கவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏசி மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பர் 01 ஏசியில் மட்டும் 01 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 93 சொல்லியிருந்தோம் சரிங்களா. 22 இது வந்து ஏசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நமக்கு பி போர்டை நம்ம சேர்த்துக்குங்க. 071 பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா இதை கலந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போர்டில் 27 வச்சு 29 27 92 சொல்லியிருக்கோம் சரிங்களா. எது உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு 58ன்னு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 58 இந்த 58 85 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் ஆடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். போன மாதத்தில் ஒரு 58 85 வந்து பார்த்தோன்னா டிஏ போலில் ஆடிருப்பாங்க. அதுக்கு போன மாதமும் வந்து பார்த்தோன்னா டிஏ போலில் 58 85 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த 58 85ன்னு அடிக்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஏ போர்டு சரிங்களா. டிஏ போர்டில் டிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 05 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா டிஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 05 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு அடிக்கும் பொழுது 05 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக வரக்கூடிய நம்பர் சரிங்களா. இப்போ 85 58 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா காமனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 05 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. அப்போது 05 அப்படிங்கிறப்ப பி போர்டில் நம்ம 7 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருந்தோம். அதனால் இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் எதனால் நான் சி போர்டில் வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே 7க்கு அப்புறம் நமக்கு 6 சரிங்களா. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 7 கீழே 6 திரும்ப இந்த இடத்துல நமக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதனால் 7 5 அப்படிங்கிற நம்பர் பிசியில் 75 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு இந்த 5 அப்படிங்கிற நம்பர் எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பி போர்டில் வர மாதிரி நமக்கு இருக்கும் சரிங்களா. நான் அதனால தான் அந்த மாற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சி போர்டு 5, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 எடுத்திருக்காங்க சரிங்களா. தொண்ணூறு 75 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மாற்றி வச்சு எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 5 அப்படிங்கிற நம்பரை பி போல் வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 99 அப்படிங்கிற நம்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 62 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. 99 62 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு 05 இல்லாமல் 97 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி 05 அப்படிங்கிறது காமனாக வச்சுட்டு இதில் மேட்சிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா கணக்கில் இல்லை சரிங்களா. அதனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் விட்டுருக்கேன். 4 டிஜிட்டில் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 27 29 27 92 சப்போர்ட்க்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 90 75 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பி போர்டில் மட்டும் 7 அப்படிங்கிற நம்பரு தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் 7 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிசியில் என்ன நம்பர் வருதோ நீங்கள் வந்து தனியாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா.